எனக்கு அன்பான தேவ ஜனமே, கர்த்தருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் நம்மையில் இருக்கிறதுக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த காலைவேளை தேவனுடைய பிள்ளையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த நாட்களில் ஒரு நோக்கம் இல்லாமல், ஒரு திட்டம் இல்லாமல் ஒரு இடத்துக்கு போனதே இல்லை. அவர் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற வந்த தேவனாகிய கர்த்தர் அவருடைய ஆலோசனைப்படியே நடந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே பிதாவின் சித்தத்தின்படி தேவன் இந்த உலகத்தில் இருந்த நாட்களில் நடந்த ஒரு சம்பவத்தை குறித்து நாம் இன்றைக்கு சிந்திக்க கர்த்தர் உதவி செய்வாராக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 5 முதல் 10 வசனங்களை வாசித்தோமானால், இயேசு கப்பர்நகூமிலே பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவனிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். தேவன் தம்முடைய ஜனங்களை குறித்து நன்றாக அறிவார். இயேசு கிறிஸ்து போனதுக்கு ஒரு நோக்கம் இருந்தது. அநேக ஜனங்கள் அவருடைய வருகைக்காய் காத்திருந்தார்கள். இயேசு கிறிஸ்து வருவார் என்ற செய்தி கேட்டவுடனே அங்கே அவருடைய வருகைக்காய், அவருடைய பிரசனத்துக்காய் காத்திருந்தார்கள். என கண்பான தெய்வ பிள்ளை, ஏனென்றால் இயேசு மாபெரும் தேவன், இந்த உலகத்தில் அநேகரை விடுவிக்க வந்தவர். அவர் சர்வ வல்லமுள்ள தேவன் என்று சொல்லி அவர்கள் அறிந்திருந்தார்கள். இயேசுவிடத்தில் வந்தால் நிச்சயமாகவே நமக்கு நம்பிக்கையும் விடுதலையும் உண்டு என்பதை அவள் அறிந்தபடியினாலே அவர்கள் அற்புத அடையாளங்களுக்காக இயேசுவை தேடினார்கள். தேவனுடைய பிள்ளை சிலர், அநேகர் இயேசுவை விசுவாசித்தார்கள், அநேகர் அவரை வெறுத்தார்கள். சிலர் குற்றம் கண்டுபிடிக்கும்படியாய் அவரிடத்தில் வந்தார்கள். பரிசேயரும் சதுசேயரும் வேத பார்கரும் அவரை சிலுவையில் அறையும்படிக்கு அவர்கள் முயற்சித்தார்கள். இந்த சூழ்நிலையில் தான் ஒரு 100க்கு அதிபதி அங்கு இருக்கிறான். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கிராமத்துக்குள்ளே பிரவேசத்துக்கு முன்பாக அவன் காத்திருந்தான் என்று சொல்லி வாசிக்கிறோம். எனக்கு அன்பான தேவ பிள்ளை, 100க்கு அதிபதியாக இருந்தாலும் கூட இவனுக்கு தெரியும் இயேசு கிறிஸ்தான் மேசியா என்று சொல்லி. அவர்தான் ஜீவன தேவன் என்பதை அவன் அறிந்தான். உலகத்தை படைத்தவர், அநேகருக்கு சுகமாக்க என்று அறிந்திருந்தான். எனக்கு அன்பான தேவ பிள்ளை, இன்றைக்கு நீ கேட்டுக்கொண்டிருக்கிற தேவன் உன்னை சுகமாக்கும் தேவனாக இருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையில் என்ன வியாதி இருந்தாலும் இயேசுவைகளை மாற்ற விரும்புகிறான். ஆகவே இந்த 100க்கு அதிபதி இயேசுவின் மேல் விசுவாசம் வைத்தவரை காணும்படியை வந்தான். விசுவாசம் காணாத ஒன்றாக இருந்தாலும் அது கிரியை செய்கிறதாக இருக்கிறது. ஆகவே தான் அவன் இயேசுவை காண வேண்டும் என்று சொல்லி அந்த கூட்டத்தில் அவன் இருந்தான் என்று சொல்லி வாசிக்கிறோம். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைய, விசுவாசம் இயேசுவை நன்றாக அறிந்து அவரிடத்தில் வர செய்யும். இந்த காலவேளை 100க்கு அதிபதி இயேசு கிறிஸ்துவை பார்த்து கேட்கிற, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்கு வருவதற்கும் நான் தகுதியற்றவன். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, இந்த மேசியாவை இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே வருவதற்கு கூட நாம் தகுதியற்றவர்களாக இருந்தோம். நம்முடைய பாவ சுபாவங்கள், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் ஆண்டவரே இன்றைக்கு தகுதியற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் இயேசு உன்னை தேடி வந்திருக்கிறார். இந்த 100க்கு அதிபதி சொல்லுகிற, ஆண்டவரே, என் வீட்டுக்கு வருவதற்கு கூட நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை சொல்லும், எங்கள் வாழ்க்கையில சகலம் நன்மையாக மாறும். இந்த தெய்வத்தை நீ அறிந்திருப்பாயானால் வேதம் சொல்லுவனை சுகமாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் இந்த வார்த்தையை கிட்ட அவர் அதிசயப்பட்டு ஆச்சரியப்பட்டு சொன்னார், நீ போ, உன் வேலைக்காரன் சுகமாயிருப்பான் என்று சொன்னார். எனக்கு அன்பான தேவப்பிள்ளை, இந்த காலைவேளை நீ கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த செய்தியின் மூலமாக உன்னை விசாரித்து உன்னை விடுதலையாக்கும் ஒரு தெய்வம் உண்டு என்பதை மறந்து விடாதே. அவர் சகல வியாதிகளை குணமாக்க வல்லவர். உன் நோய்களை எல்லாம் சுமந்து தீர்த்தார். அதனால் தான் அவருடைய சரீரத்திலே பாடுகளும் காயங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆகவே இந்த காலவேளை சொல்லுவோம், ஆண்டவரே, நீர் என்னை சுகமாக்கும் தெய்வம். இந்த சுகமாக்கும் தெய்வத்தோடு நீ அணிந்திருப்பாயனால் உன்னை விடுதலையாக்க அவர் வல்லவராகவே இருக்கிறார். ஆகவே இந்த காலவேளையில் இந்த தெய்வத்தை அறிந்து கொள். இயேசு கிறிஸ்துவனை சுகமாக்கி உன்னை விடுதலையாக்கி உன் ஆத்மாவிலும் சரீரத்திலும் நல்ல சுகத்தை தந்து கர்த்தரை ஆராதிக்க உதவி செய்வாராக. நம் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, மாறாத தெய்வமே, ஆசீர்வாதத்துக்கும் மூற்றுக்கும் காரணமாக இருக்கிறவரே, கர்த்தாவை இந்த 100க்கு அதிபதியின் விசுவாசத்தை கனப்படுத்தினது போல எங்கள் விசுவாசத்தை கனப்படுத்துங்க ராஜா. கர்த்தாவை உமது கரத்தால் எங்களை மூடி மறைத்து, கர்த்தாவை எங்கள் சரீரத்தின் நோய்களும் ஆத்மாவிலே காணப்படும் நோய்களையும் என் தேவன் சுகமாக்கி உம்முடைய பிள்ளைகளாய் எங்களை மாற்றி நீர் கடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, ஆமென். தேவன் உங்களோடு கொண்டிருப்பாராக. ஆமென்.